இந்தியா ஆபரேஷன் குஷா அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை ரொம்ப வேகமா முன்னெடுத்து வராங்க. அதுவும் உலகத்துல நிறைய நாடுகளுக்கு டஃப் கொடுக்கும் விதமா இந்தியா அதை செய்ய போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய S-400, இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம், அதையும் தாண்டி யூஎஸ்னுடைய டாட், சைனாவினுடைய HQ-9, HQ-16, HQ-22 இந்த மாதிரி பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு டஃப் கொடுக்கும் விதமா ஆபரேஷன் குஷா இருக்க போகுது. இதற்கான ஒரு முக்கியமான சோதனையை கூடிய விரைவில் இந்தியா மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல பண்ண போறாங்க. அது எந்த மாதிரி சோதனை, இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய முக்கியமானதா பார்க்க போகுது, இந்தியா இதுல எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆபரேஷன் குஷா அப்படிங்கிறது உலகத்துல பல்வேறு நாடுகள்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலை வெளிநாட்டுல இருந்து 5 ஆர்டர் போட்டு நமக்கு ஒரு 3 டெலிவரி வந்திருக்கு. இன்னும் 2 டெலிவரி ஆக போகுது. அதுவும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா அவங்களுக்கே தேவை அதிகமா இருக்க காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய செலவு ரொம்ப அதிகமா இருக்க காரணத்தினால, அதாவது பில்லியன் கணக்கில் நம்ம காசு செலவு பண்றோம் அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா சொந்தமாவே நம்முடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி முதல்ல இந்தியா பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்துல நிறைய நாடுகள் வச்சிருந்தாலும் அவங்க எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியாவில், அதாவது சொந்த ஊர்ல அவங்களே தயாரிச்சது கிடையாது. பட் இந்தியா இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எல்லா 100% எல்லா ப்ராடக்ட்டும் நம்முடைய ஓன் ப்ராடக்டா இருக்க போகுது. இது இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சம்பவத்தை பண்ண போறது யாருன்னா DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க கூட்டு முயற்சியில நிறைய முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தோடையும் கூட்டி சேர்ந்து பண்ண போறாங்க. அதுவும் பர்டிகுலரா மிசைல்ல பாத்தீங்கன்னா DRDOவும் BEL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் இந்த ஒரு முக்கியமான முயற்சியை பண்ண போறாங்க. அதையும் தாண்டி AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடாரை இந்தியா ஆல்ரெடி டெவலப் பண்ணி நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ல முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு தெரியும் தேஜஸ் MK-1ல இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதையும் இதுல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் DRDO நிறுவனம் 2 பேரும் கூட்டு முயற்சியில இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கொண்டு வர போறாங்க. அதையும் தாண்டி C3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மென்ட்டும் இந்தியா தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் பிளஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், இந்த 3 பேரும் கூட்டு முயற்சியில இந்த ஒரு முக்கியமான சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா இந்தியா இந்த சிஸ்டத்தை ரொம்ப வேகமா முன்னெடுத்து போறதுக்கு ஒரு நம்முடைய முக்கியமான நோக்கம்னா அட்லீஸ்ட் ஒரு 2028 இருந்து 2029 நம்ம சொந்தமா கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா எதிரினுடைய அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுவும் பாகிஸ்தான்ல சைனாவினுடைய எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு பல்வேறு நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ரீசென்ட் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதுக்கு சீக்கிரமா முடிவு கட்டணும், இந்தியா வேகமா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல இன்டர்செப்டர் அப்படிங்கிறது 3 டைப்பா வெரைட்டியா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோவே நான் 3 செக்ஷனா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்செப்டர் பத்தி பார்க்க போறோம். அதையும் தாண்டி ரேடார் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அதையும் பார்க்க போறோம். அதையும் தாண்டி AI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆபரேஷன் குஷா திட்டத்துல எந்த அளவுக்கு இருக்க போகுது, இதை 3யுமே நம்ம செப்பரேட் பண்ணி இந்த வீடியோல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இன்டர்செப்டர் அப்படிங்கிறது நம்ம 3 முக்கியமான ரேஞ்சா பிரிச்சு வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர், 3 முக்கியமான வேரியண்டா 3 முக்கியமான விசைலா உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா M1, M2, M3. பேசிக்கா நம்ம எதுக்கு இதை கொண்டு வரணும்? 3 முக்கியமான வேரியன்ட். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை அப்படின்னா நம்ம கிட்ட MRSAM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீடியம் ரேஞ்ச் டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அந்த ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. அதையும் தாண்டி S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. ஆக்சுவலா 80 கிலோமீட்டர்ல ஒரு வேரியன்ட் வச்சிருக்கோம், 400 கிலோமீட்டர் வேரியன்ட் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த 2 கேப்ல ஒரு மிகப்பெரிய கேப் இருக்க காரணத்தினால இந்தியா இந்த 3 முக்கியமான வேரியண்டா இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா M1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான மிசைல தான் இந்த 2025 எண்டுக்குள்ளேயோ அல்லது செப்டம்பர்லயே நம்ம சோதனை நடத்த போறோம். ஆக்சுவலா அதையும் தாண்டி இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா Mach 4ல இருந்து 5 வரைக்கும் போகக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதையும் தாண்டி M2 இனுடைய வேகம் Mach 5 to Mach 6, அதையும் தாண்டி M3 Mach 6 to Mach 7. ஆக்சுவலா இந்த 3 முக்கியமான மிசைல் இருக்கு. இது எல்லா மிசைலையும் எல்லா எதிரிகளையும் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது ஒவ்வொரு ரேடியஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மிசைல அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா M1 மிசைல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா ட்ரோன் அட்டாக் பண்ணோம், அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட் எது வந்தாலும் அட்டாக் பண்ணோம். அதையும் தாண்டி க்ரூஸ் மிசைல், இது எது வந்தாலும் இந்த 3யுமே அட்டாக் பண்ணும்.
அதே தாண்டி நம்ம M2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் வந்து மேக்ஸ் 7ல வந்து ஆன்டிசிப் பாலிஸ்டிக் மிசைல்லாம் நிறைய வரும். அது எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு இந்தியா இதை வந்து முக்கியமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மிசைல் வந்துச்சுன்னா இந்த M2 முக்கியமான மிசைல் வந்து அட்டாக் பண்ணும். அதையும் தாண்டி நம்ம M3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான வேரியன்ட் வச்சிருக்கோம். இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் எது வந்தாலும் ஃபுல்லா அட்டாக் பண்ணி கொலாப்ஸ் பண்ணும். ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பியூட்டி சொல்லணும்னா ஒரு டைம் அட்டாக் பண்ணா, அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஒரு ட்ரோனே வந்துட்டு இருக்குன்னா நம்ம ஒரு டைம் அட்டாக் பண்ணா கிட்டத்தட்ட 80% டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அதே வந்து இன்னொரு 5 செகண்ட் கேப்ல இன்னொரு மிசைல் அட்டாக் பண்ணா 98% டோட்டலா அழிஞ்சு போயிடும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பாசிபிலிட்டி. ஆக்சுவலா இந்த மிசைலுடைய டயா அப்படின்னு பார்த்தா 250 மில்லிமீட்டர். இது வந்து M1 M2 மட்டும். M3 வந்து கிட்டத்தட்ட 350 மில்லிமீட்டர் டயால ஒரு மிகப்பெரிய மிசைலா நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்தியா ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷன் குசா அப்படிங்கிற திட்டத்தை எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் எப்ப அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2022ல சிசிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் நேவி ரெண்டு பேரும் வாங்குறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியன் நேவி எல்லாம் 5 ஸ்குவாடனா ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதற்காக கவர்மெண்ட் வந்து 21,700 கோடி ஆல்ரெடி ஒதுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இங்க வந்து அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டும் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆக்சுவலா இதையும் தாண்டி நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கணும். 2024ல தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா 5 M1 வேரியன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைலை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த 5 M1 மிசைல் வந்து அது மட்டும் இவங்க தயாரிக்க போவது கிடையாது. கூட 20 செட் ஏர் ஃப்ரேம், அதே மாதிரி 20 ராக்கெட் மோட்டர், 50 செட் கில் வெஹிக்கிள், இந்த மூணையுமே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 2025 ஸ்டார்டிங்லயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி நினைச்ச மாதிரியே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா 2025 இந்தியா என்ன பண்ணாங்க, ஏரோ இந்தியா 2025 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கண்காட்சி நடந்தது. அதுல ஒரு சின்ன புரோட்டோடைப்பா ஆபரேஷன் குசாவை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு ஷோ பண்ணாங்க. ஆக்சுவலா இப்போ என்ன அடுத்த ப்ராசஸ்னா, இந்தியா வந்து 2025 செப்டம்பர்லயோ அல்லது 2025 எண்ட்லயோ நம்ம இதை வந்து சோதனை செய்ய போறோம். இவங்க வந்து எந்த மாதிரி சோதனை எல்லாம் ஃபர்ஸ்ட் செய்ய போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரேமுக்கு முக்கியமா சோதனை நடத்தணும். அதை தாண்டி த்ரஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுது அப்படிங்கறத அதையும் சோதனை பண்ணும். இதையும் தாண்டி நம்ம கைடன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 150 கிலோமீட்டர் போகுது, அது எந்த ரூட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியும் நம்ம இந்த இடத்துல சோதனை செய்ய போறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இன்னும் 1 to 2 மாசத்துல நடக்க போகுது. இது வந்து ஆபரேஷன் குசாவினுடைய திட்டத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதா நமக்கு தெள்ள தெளிவா இப்ப தெரிய வருது. ஆக்சுவலா இந்தியா வந்து அடுத்த M2 M3 இந்த 3 வேரியன்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு 2027 to 28க்குள்ளேயே ஃபுல்லா எல்லா சோதனையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரியே இந்தியா வந்து இன்னொரு முக்கியமான பிளானையும் முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா நம்ம கிட்ட இருக்க பராக் 8, அதே மாதிரி ஆகாஷ் மிசைல், இதையும் மூணையுமே நம்ம ஆபரேஷன் குசாவில கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணிட்டா ரொம்ப எதிரிகளுக்கு அழிக்கிறதுக்கும் அட்டாக் பண்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா வந்து எதிரிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதையும் தாண்டி இந்தியா வந்து அடுத்து முன்னெடுக்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா ரேடார்ஸ். ஆக்சுவலா இந்தியா வந்து ரேடாரை 3 முக்கியமான வேரியண்டா ரேடாரை பிரிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா எஸ் பேண்ட் ரேடார், எக்ஸ் பேண்ட் ரேடார், எல் பேண்ட் ரேடார். ஆக்சுவலா இதுல எக்ஸ்பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது 30 இருந்து 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்த ஒரு எதிரி வந்தாலும் கண்காணிக்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான வேலை. அதையும் தாண்டி எஸ் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது ஒரு 350 இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரி யாராவது வர்றாங்களா அப்படிங்கிறது கண்காணிச்சு நம்ம கிட்ட சொல்றது தான் என்னுடைய வேலை. அதையும் தாண்டி எல் பேண்ட் ரேடாருங்கிறது 600 இருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரி வந்தா கண்காணிச்சு சொல்றதா என்னுடைய வேலை. ஆல்ரெடி நமக்கு தெரியும் S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரே நேரத்துல 100 அட் அ டைம்ல டார்கெட் வந்தாலும் கண்காணிக்க முடியும். அதையும் தாண்டி ஒரே நேரத்துல 36 இலக்குகளை அட்டாக் பண்ணி டார்கெட்டை க்ளோஸ் பண்ணும். அந்த அளவுக்கு அதுல பவர் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்தியா வந்து அந்த அளவுக்கு நம்ம பெட்டரா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு மட்டும் இந்த அளவுக்கு இருந்தா போதும், பட் இந்தியன் நேவிக்கு இன்னொரு மிகப்பெரிய ரேடாரை ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர் லென்த்தும் 6 மீட்டர் விட்டு இருக்கிற சைஸ்ல ஒரு மிகப்பெரிய மெகா ரேடாரை ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எந்த ஒரு எதிரி வந்தாலும் கண்காணிச்சு சொல்லணும். அதனுடைய இதுதான் முக்கியமான வேலை.
ஆக்சுவலா இது வந்து நார்மலான ரேடாரை விட 4 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில இந்தியா வந்து இதை டெவலப்மெண்ட்ல இறங்கி இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்தியா AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து இதை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. தேஜஸ் MK1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இந்தியா முன்னெடுத்தாங்க. அதுல வந்து AESA ரேடாரை ஃபிக்ஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து இதுல கொண்டு வரக்கு உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இவ்வளவு விஷயம் நம்ம பேசணும். இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி தான் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது. ஏன் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபைனல் டிசிஷன். எந்த ஒரு மிசைல் வந்து இப்ப போகணும், எந்த எதிரி அட்டாக் பண்ணணும், யார ரேடார் அட்டாக் பண்ணணுமா, ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணணுமா, இந்த மாதிரி பல டிசிஷனை அதுதான் கொடுக்க போகுது. அதுதான் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது. இதை எப்படி வந்து எல்லாத்தையும் ஒண்ணு கூட போறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் முக்கியமா இன்டர்செப்டர், சேட்டலைட், ரேடார், UAV இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ரியல் டைம் டேட்டாவையும் வச்சு செக் பண்ணி அனலைஸ் பண்ணி யார் இப்போ அட்டாக் பண்ணணும், எந்த மிசைல் அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரி பல டேட்டாவை கால்குலேட் பண்ணி ஃபைனல் டிசிஷன் அதுதான் கொடுக்கும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இது மட்டும் இதனுடைய ஒரு முக்கியமான வேலை கிடையாது. அதாவது ரேடார் அதே மாதிரி இன்ஃப்ராரெட் ரேஸ் இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சில திருட்டுத்தனமா உள்ள வர வேலையை வந்து நிறைய எதிரிகள் வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மிசைல் யூஸ் பண்ணி, ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து ஏஐக்கு வந்து சொல்லி ஏஐ வந்து அதுக்கு கரெக்டான ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கும் இந்த ஏஐ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இதனுடைய வேலை கிடையாது. ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேடாரையும் இன்ஃப்ராரெட் ரேஸ் இது ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணும். ஆக்சுவலா இது எதற்காக இன்டகிரேட் பண்றோம்னா, ஒரு சில ஏர்கிராஃப்ட்ல திருட்டுத்தனமா அதாவது ரேடாரோட கண்ணில் சிக்காம கூட ஈஸியா உள்ள வரும். அந்த மாதிரி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அழிக்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான வேலை. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ஏஐ மூலமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த உலகத்துக்கு காட்ட தான் போகுது, எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. ஆக்சுவலா அதையும் தாண்டி இந்தியா எப்பதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம், அதுவும் பர்டிகுலரா நம்ம 2028 இருந்து 2029 வந்துடும் அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா நம்ம 3 முக்கியமான மிசைல் இருக்கு, M1, M2, M3. ஆக்சுவலா இந்த 3 மிசைலினுடைய சோதனை எப்ப நடக்க போகுது ஆல்ரெடி நான் சொன்னேன். M1 வந்து 2025 செப்டம்பர்ல அந்த மிசைல் வந்து சோதனை நடத்த போறாங்க அப்படின்னு சொன்னேன். அதையும் தாண்டி புரோட்டோடைப் வந்து நமக்கு 2027 to 28 ரெடியாக போகுது. அதையும் தாண்டி பைனர் சோதனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்க பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் 12 to 36 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கணக்குப்படி பார்த்தா 2029 டெலிவரி ஆகி நம்ம எதிரியா அழிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதா இங்க ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டா வந்து DRDO சொல்றாங்க. இதுல வந்து டிலேவும் ஆகலாம், இல்ல சீக்கிரமும் முடிக்கலாம். இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய ஆபரேஷன் குசா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போக போகுது. அதுவும் உலகத்துல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆபரேஷன்ல வந்து கண்டிப்பா காட்டிட்டோம்னா உலக நாடுகள் எல்லாரும் நம்ம கிட்ட வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். அதுவும் மட்டும் இல்லாம உலகத்துல நிறைய நாடுகள் இந்தியாட்ட வாங்க ஆர்வமா இருக்காங்க. அதாவது நம்முடைய ப்ராடக்ட் பெட்டரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. கூடிய விரைவில் ரஷ்யா, இஸ்ரேல் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு நம்ம டஃப் கொடுக்கும் விதமா ஆபரேஷன் குசா மாறும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.